நம்ம முதலமைச்சர் விஜய் அண்ணா இன்னைக்கான சம்பவங்கள் பார்க்கலாமா? சென்னை எக்மோர்ல இருக்கிற அரசு தாய்சே நல்ல மருத்துவமனையில நிர்வாகம் சரியில்லை, சுத்தமா இல்ல, காசு வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி நேற்று ஒரு அம்மா வந்து ஒரு வீடியோவை வெளியிட்டாங்க. சிஎம் சார் வணக்கம் சார், இது சென்னை எக்மோர் ஹாஸ்பிட்டல், பிரசவ ஹாஸ்பிட்டல். இங்க நிர்வாகமே சரியில்லை ஐயா, சுத்தமே குறைஞ்சி போச்சு, சுகாதாரம் இல்லை. அது மட்டும் இல்லாம விஜய் அண்ணாக்கு ஒரு கோரிக்கை வச்சாங்க, இதுக்கு உடனடியாக நீங்க வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்க தான் என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும் ஐயா. அந்த வீடியோ நம்ம சிஎம் விஜய் அண்ணாக்கு ரீச் ஆயிருக்கு. இன்னைக்கு சர்ப்ரைஸா ஒரு இன்ஸ்பெக்ஷனா இன்னைக்கு விஜய் அண்ணா வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் பண்ணியிருக்காரு. விஜய் அண்ணா இன்னைக்கு நேரடியா போய் மக்களை சந்திச்சிருக்காரு. அவங்களுக்கு என்ன கோரிக்கை எல்லாம் இருக்கு, இன்னும் என்ன மாதிரி அடிப்படை வசதிகள் எல்லாம் தேவை அப்படிங்கிறத விஜய் அண்ணா வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உடனடியாக அது எல்லாத்தையுமே கூடிய விரைவில் சரி செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவையும் போட்டிருக்காரு. நீங்க நோட் பண்ணீங்களா? அண்ணன் போகும்போதே நோட் புக்கோட தான் வந்து போயிருக்காரு. மேபி மக்கள் சொன்ன கோரிக்கையை உடனே நோட் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் எடுத்துட்டு போயிருப்பாரு. அது மட்டும் இல்லாம ஒரு விஷுவல் ஒன்று பார்த்தேன். அதுல ஒரு பாட்டி அம்மாக்கு அவ்வளோ சந்தோஷம். அவங்களோட அந்த சந்தோஷத்தை வார்த்தையால சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அது மட்டும் இல்லாமல் கூடுதல் ஸ்பெஷல் என்னது அப்படின்னா விஜய் அண்ணாவும் அதே ஹாஸ்பிட்டலில் தான் வந்து பிறந்திருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 51 வருஷம் கழிச்சு இன்னைக்கு விஜய் அண்ணா ஒரு சிஎம்மா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு இன்ஸ்பெக்ஷனுக்காக வந்து போயிருக்காரு. தஞ்சாவூரோட டிவிகே எம்எல்ஏ விஜய் சரவணன் அவர்கள் தஞ்சாவூர்ல இருக்கிற அரசு காது கேளாதோர் பள்ளிக்கு வந்து போயிருக்காரு. அங்க இருக்கிற மாணவர்கள் எல்லாருமே அவரை ஒரு எம்எல்ஏவா பார்க்காம ஒரு ஃப்ரெண்டா பார்த்து பழகின விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு ஸ்பெஷல் ஃபுட்டு வந்து அவர் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. அந்த பள்ளிக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் சிஎம் விஜய் அண்ணாட்ட சொல்லி விஜய் அண்ணாவின் உத்தரவுப்படி அனைத்தும் கூடிய சீக்கிரம் சரி செஞ்சு தரப்படும் சொல்லியிருக்காரு. இன்னொரு நல்ல செய்தி என்னது அப்படின்னா அந்த கிட்னி திருட்டுக்கு உதவியா இருந்த காலேஜ் அண்ட் டாக்டர்ஸ் மேல வந்து இப்போ கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அது கூடிய சீக்கிரம் என்கொயரியை ஸ்டார்ட் பண்ண போறாங்க. நிறைய பேர் மாட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அடுத்ததான் இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவருக்கு வந்து முன்ஜாமீன் கிடைச்சிருக்கு. அவர் டெய்லியும் காலையும் மாலையும் வந்து ட்ரிப்ளிகேன் போலீஸ் ஸ்டேஷன்ல சைன் போட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சிஎம் விஜய் அண்ணாவோட கல்வி விருது வழங்கும் விழா வந்து இந்த மாசத்தோட இறுதியில இல்லைன்னா ஆகஸ்டோட முதல் வாரத்தில் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தனுஷ் அவர்கள் வந்து புதிய கட்சி ஸ்டார்ட் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி இந்த நியூஸ் எல்லாம் வந்து நான் நிறைய பார்த்தேன். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி தான் அவர்களோட செயல்களும் வந்து இருக்கு. அபிஷியலா அவங்களோட ஃபேன்ஸ் கிளப்போட கொடியை வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் அவரோட அரசியல் என்ட்ரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம டிவிகே ஆட்சி என்ன மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி யாராவது கேள்வி கேட்டாங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க. இதுதான் இன்னைக்கான விஷயங்கள். இதில் உங்களோட ஃபேவரட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நாளைக்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம விஜய் வசத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க.